تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم السحر فليصم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்றும் உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள் இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படும் ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்தமர்ந்திருக்கின்ற எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறு, எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் புனிதமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு புரை பார்க்குமாறு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இரவு புரை தென்பட்டால் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோன்பாளிகளாக இருப்போம். புரை தென்படாவிட்டால் ஷாபானை 30 பூர்த்தி செய்து நாளைய தினம் நாங்கள் எங்களுடைய இரவு வணக்கத்தில் ஈடுபட ஆரம்பிப்போம். அந்த அடிப்படையிலே எங்களை வர இருக்கின்ற இந்த ரமலான் மாதம் இஸ்லாமிய அடிப்படையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாமிய வருடத்தில் 9வது மாதத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். ஷாபானுக்கு பிந்திய மாதம், ஷவ்வாலுக்கு முந்திய மாதம். இந்த ஷாபானும் ஷவ்வாலும் சுன்னத்தான நோன்புகள் அதிகம் நோக்கப்படுகின்ற மாதம். இடையிலே இருக்கின்ற இந்த ரமலான் ஃபர்லான நோன்பு முழுமையாக நோக்கப்படுகின்ற ஒரு மாதம் என்று வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ரமலான் என்ற இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த ரமலான் என்ற சொல் அரபு மொழி வரலாற்றிலே நாங்கள் தேடி பார்க்கின்ற போது அரபிகள் வைத்த ஒரு பெயர் தான் ரமலான். ஏன் இந்த பெயர் இதற்கு வந்தது என்ற வரலாற்று காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது, பொதுவாக இந்த பாலைவன காலநிலையிலே மிக கடுமையான உஷ்ணம் நிலவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த காலப்பகுதியை குறிப்பதற்குத்தான் ரமல் என்ற இந்த சொல் அரபு மொழியிலே பயன்படுத்தப்பட்டு வந்தது. எனவே ரமலான் என்கின்ற இந்த சொல் பாலைவன காலநிலை நிலவக்கூடிய நாடுகளிலே மிக கடுமையான உஷ்ணம் நிலவக்கூடிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதங்கள். பொதுவாக அந்த காலத்திலே உஷ்ணம் நிலவக்கூடிய காலங்களாக இருந்து வந்ததால் ரமலான் மாதம் உஷ்ணமான காலம் என்ற கருத்தை தரக்கூடிய அந்த விடயம் இருந்தது. இந்த அடிப்படையிலே இந்த ரமலான் என்றால் சுட்டெரிக்கக்கூடியது, அந்த அளவுக்கு கடுமையான ஒரு ஹீட், சுட்டெரிக்கக்கூடிய அளவுக்கு வெப்பம். அந்த சுட்டெரிக்கக்கூடியது என்ற அர்த்தம் தான் இந்த ரமலானுக்கும் இருக்கிறது. எனவே மானசீக ரீதியாக இதனுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற போது இந்த ரமலான் மாதமும் கூட சுட்டெரிப்பதற்காக வருகின்ற ஒரு மாதம். எதை சுட்டெரிக்க வேண்டும்? நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற நஜீசுகளை சுட்டெரிக்க வேண்டும், பாவங்களை சுட்டெரிக்க வேண்டும், அநியாயங்களை சுட்டெரிக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை சுட்டெரிக்க வேண்டும். சுட்டெரித்து தூய்மைப்படுத்தி உள்ளத்தை புடம் போடுவதற்காக வந்த மாதம். எங்களுக்கு தெரியும், நகை தொழில் செய்பவர்கள் அந்த நகையை நெருப்பிலே போட்டு அதனை சூடுபடுத்தி அதிலிருந்து தான் அந்த அழகான விலை மதிப்பற்ற விடயங்களை செய்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.
அதே போன்றுதான் இந்த உள்ளங்களை புடம் போடுவதற்கு ரமலான் என்கின்ற அந்த ஆன்மீக மாதம் எங்கள் எல்லோரையும் வந்தடைகின்றது என்ற விடயத்தை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் என்ற இந்த சொல் வருவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. அரபு மொழியிலே ரமீல் என்று சொன்னால் நீண்ட கால கோடைக்கு பின்னர் பெய்யக்கூடிய ஒரு மழை என்ற அர்த்தம் இருக்கிறது. நீண்ட கால கோடைக்கு பின்னர் ஒரு மழை பெய்தால் அது எவ்வளவு ராகத்தான மழையாக இருக்கும், எவ்வளவு உள்ளத்துக்கு சுகத்தை தரக்கூடிய ஒரு மழையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான கோடைக்கு பிறகு இலையுதிர் காலம் ஆரம்பிக்கின்ற போது பெய்யக்கூடிய அந்த மழையை குறிப்பதற்கு இந்த சொல்லை அரபிகள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவேதான் இன்னும் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், மற்ற 11 மாதங்களும் உள்ளங்கள் வறண்டு போய் காய்ந்து போய் எங்களுடைய உள்ளங்களிலே உலோபித்தனமும் கஞ்சத்தனமும் நிறைந்து போய் உள்ளங்கள் ஆன்மீகத்தை விட்டும் தூரமாகி போய் உலகத்தின் சோழிகளில் எல்லாம் மூழ்கி போய் கிடக்கின்ற உள்ளங்களுக்கு இந்த ரமதான் வந்து விடுகின்ற போது அந்த எப்படி கோடைக்கு பின்னரான மழை வந்து உள்ளங்கள் எங்களுடைய உடல்களை நனைத்தால் ஒரு ராகத்து வருமோ, இது உள்ளங்களை நனைத்து ராகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்து விடுகின்றது. மற்ற 11 மாதமும் சதக்காவை கொடுக்காதவர்கள் கூட இந்த ரமதான் வந்து விட்டால் அள்ளி அள்ளி கொடுப்பவர்களாக மாறுவார்கள். பள்ளி வாயிலோடு தொடர்பு குறைந்த மனிதர்கள் கூட ரமதான் வந்துவிட்டால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி பள்ளி வாயிலுக்கு வருகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ரமதான் இந்த மொழி கருத்தினூடாக கூட சிறப்பான மானசீக கருத்துக்களை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பழமையாக நாம் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. இப்னு மாஜாவிலே இந்த வரலாற்று சம்பவம் பதிவாக இருக்கிறது. தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வரலாற்று சம்பவத்தோடு தொடர்புபட்ட ஒரு முக்கியமான சஹாபி. அவர்களுக்கு தெரிந்த 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் மிக ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 பேரும் ஒரே நேரத்திலே இஸ்லாத்தை தழுவிக்கொள்கிறார்கள். 2 பேர் நண்பர்களும் கூட. ஒருவர் சாதாரணமான கடமையான வணக்கங்களை மாத்திரம் கவனம் செலுத்தி முக்கியமான சில வணக்கங்களில் மாத்திரம் ஈடுபாடு கொண்டு தன்னுடைய வாழ்வை நடத்தி செல்கின்ற ஒருவர். மற்றொருவர் கடுமையான முயற்சிகளை செய்து ஃபர்துகள் சுன்னத்துக்களை எல்லாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார். போதாக்குறைக்கு அவர் ஒரு அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு மரணித்து போகிறார். ஷஹீதாக மரணிக்கிறார். மற்ற நண்பர் சாதாரண அமல்களை செய்து வந்த அந்த நண்பர், அந்த குறித்த நண்பர் மரணித்ததற்கு பிறகு 1 வருட காலம் உயிரோடு வாழ்கிறார். பிறகு அவரும் மரணித்து போகிறார். அவரையும் அடக்கி விடுகிறார். இப்பொழுது தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவை பற்றி அடுத்த நாள் காலையிலே மஸ்ஜிது நபவியிலே கூடியிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதர தோழர்களுக்கு மத்தியிலே அந்த கனவை பிரஸ்தாபிக்கிறார். நான் இப்படி இரவு கனவு கண்டேன். இந்த 2 மனிதர்களும் என்னுடைய கனவிலே வந்தார்கள். சுவனத்தின் வாயிலிலே ஒரு அழைப்பாளர் நின்று ஒவ்வொருவராக பெயர் கூறி அழைத்து கொண்டிருந்தார். அப்போது 2வது மரணித்த மனிதர், அதாவது காலதாமதமாகி சாதாரண அமல்களை மட்டும் செய்து சாதாரணமாக மௌத்தான அந்த மனிதனுடைய பெயரை அழைப்பாளர் கூப்பிட்டார். அவர்தான் 1வது சூனத்துக்குள் நுழைந்தார். அவருக்கு கண்ணியம் அதிகமாக இருந்தது. பிறகு நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தோம். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக மரணித்த அடுத்த மனிதருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது. அவர் சுவர்க்கத்துக்குள் நுழைந்தார். நான் போய் கேட்டேன், நான் நுழையவா என்று. உங்களுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று அந்த அழைப்பாளர் சொன்னார். அப்போது நான் கேட்டேன், ஏன் இந்த சாதாரணமாக வாழ்ந்து சாதாரண அமல்களை செய்து சாதாரணமாக மரணித்த மனிதர் எப்படி சுவர்க்கத்துக்குள் நேர காலத்தோடு நுழைய முடியும் என்று. ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இப்போது சஹாபாக்களுக்கு மத்தியில் இது ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. எல்லோரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுகிறார். ஏன் அப்படி அந்த மனிதர் ஷஹீதாக மரணித்தவரை விட 1 வருடம் பிந்தி சாதாரணமாக மரணித்த இந்த மனிதர் ஏன் போக வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். என்ன சர்ச்சை என்று கேட்கிறார்கள். இந்த விடயத்தை சஹாபாக்கள் எத்தி வைக்கிறார்கள்.
அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இதில் சர்ச்சைப்படுவதற்கு என்ன இருக்கிறது, ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த ஒரு வருடம் அதிகமாக ஆயுள் கிடைத்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் நேர காலத்தோடு மரணித்த தன்னுடைய நண்பரை விட ஒரு ரமலானை கூடுதலாக அடைந்திருப்பாரா இல்லையா என்று கேட்டார். அப்போது சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார். அவர் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைந்திருந்தார், ஒரு வருடத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அவர் அடைந்திருந்தால் அவரை நன்மையில் முந்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சர்ச்சையை, இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லி தீர்த்து வைத்தார்கள். இப்னு மாஜாவில் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது சோதர்களே. எனவே ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்நாளில் நமக்கு ஒரு ரமலான் கிடைப்பது என்பது வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரு ஷஹீத் அடைந்து கொண்ட அந்தஸ்தை விட ஒரு வருட காலம் கூடுதலாக வாழ்ந்து ஒரு ரமலானில் அமல் செய்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட மனிதருக்கு கிடைக்கின்ற அந்தஸ்து பெரியது என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இந்த ரமலானை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். திட்டமிடுவதற்காக எங்களுக்கு எஞ்சி இருப்பது இன்று மாத்திரம்தான். இன்று முடிந்தால் ரமலான் செயற்படுத்துவதற்கான காலம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைய நாளிலே ஜும்மாவுடைய தினத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நியத்துகளை இஹ்லாஸான முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் என்னை வந்தடைய போகிறது, யா அல்லாஹ் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று துஆ செய்து கொள்வது, இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தியவர்களின் கூட்டத்தில் என்னை ஆக்கிவிடுவாயாக என்று துஆ செய்து கொள்வது. ரமலானை அடைவது மாத்திரமல்ல, அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் நீயத்து வைத்துக் கொள்வது, நீயத்துக்கு கூலி இருக்கிறது. எனவே முதலாவது நீயத்தை வைத்துக் கொள்வோம். யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடிவடைகின்ற போது நான் தக்குவா உள்ள மனிதராக மாறி இருப்பேன், என்னுடைய தக்குவாவின் தரம் உயர்ந்திருக்கும், என்னுடைய தொழுகையின் உயிரோட்டம் கூடியிருக்கும், என்னுடைய சதக்காக்கள் அதிகரித்திருக்கும், என்னுடைய ஆன்மீகம் அதிகரித்திருக்கும், என்னுடைய உடல் ஆரோக்கியம் அதிகரித்திருக்கும், என்னுடைய குடும்ப உறவுகள் சீராகி இருக்கும், எனக்கும் உனக்குமான உறவை நான் வலுப்படுத்திக் கொள்ளப் போகிறேன் என்று பல நியத்துக்களை இன்ஷா அல்லாஹ் இப்போதே நாங்கள் வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் நியத்துக்கு கூலி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மலக்குமார்களை எல்லாம் அழைத்து சொல்லுவான், மலக்குமார்களே, என்னுடைய இந்த அடியான் ஒரு தீமையை செய்ய எண்ணம் வைத்து விட்டான், ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு நியத்து வைத்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே நீங்கள் அதனை எழுதிவிடாதீர்கள், உடனே நீங்கள் அதனை எழுதிவிடாதீர்கள், காத்திருங்கள். அவன் அதனை செய்கிறானா என்பதை பார்த்திருங்கள். அவன் அதனை செய்தால் அதற்கு பாவ மன்னிப்பு கேட்கிறானா என்பதை வரைக்கும் காத்திருங்கள். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் என்பதை இந்த ஹதீஸ் அழகாக சொல்கிறது. நாங்கள் ஒரு பாவத்தை செய்ய நாடினால் மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவன் பாவத்தை செய்ய நாடி விட்டான் என்பதற்காக எழுதி விடாதீர்கள். பாவத்தை செய்கிறானான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். பாவத்தை செய்து விட்டானா அப்போதும் எழுதி விடாதீர்கள், காத்திருங்கள். உடனே அவன் இஸ்திக்பார் செய்கிறானான்னு பார்ப்போம், தௌபா செய்கிறானான்னு பார்ப்போம், காத்திருங்கள் என்று சொல்கிறான். இப்பொழுது அவன் தௌபாவும் செய்யவில்லை என்றால், இஸ்திக்பாரும் செய்யவில்லை என்றால், அவன் செய்த பாவத்துக்குரிய கூலியை மாத்திரம் எழுதிவிடுங்கள், அதிகமாக இதையும் எழுதிவிடாதீர்கள். மீண்டும் அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களை அழைத்து சொல்கிறான், மலாயிக்காமார்களே, என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடினால் உடனே அந்த நன்மையை செய்ததாக எழுதிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடி விட்டான், நீயத்து வச்சுட்டானா அந்த கணத்திலேயே அவன் அந்த நன்மையை செஞ்சதுக்குரிய நன்மையை எழுதிவிடுது. அதையும் மீறி அவன் அதனை செய்தால் அதனை பன்மடங்காக்கி, அதற்கு மேல் அவனுக்கு அதனை பன்மடங்காக்கி 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரைக்கும் அவனுக்கு நன்மையை நீங்கள் அதிகரித்து எழுதிவிடுங்கள். செய்யாவிட்டாலும் அவன் நீயத்து வைத்தானே, அதற்கு நாங்கள் அந்த நன்மையை கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா மலாயிகாமார்களை பார்த்து சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாயிருக்கு. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இன்றைய தினம் எண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் செய்ய போகிறேன், இந்த அமல் செய்ய போகிறேன், இந்த அமல் செய்ய போகிறேன், நல்ல நியத்துக்களை வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நாடினால் அந்த அத்தனை அமல்களையும் செய்து முடிக்கின்ற பாக்கியம் கிடைத்தால் 700 மடங்கு நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வோம். இல்லையா
நீயத்துக்கான அந்த ஒரு கூலியாவது எங்களுக்கு கிடைத்து விடுமே. எனவே அன்புக்குரிய சோதரர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துவோம். சஹாபாக்கள், இமாம்கள் இந்த ரமலானை மிக கவனமாக திட்டமிட்டு பயன்படுத்துவார். ரமலானுக்கு முந்தைய 6 மாதம் யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக என்று துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். ரமலான் வந்துவிட்டால் அமல்களில் மாத்திரம் கவனம் செலுத்துவார்கள். ரமலான் முடிந்து அடுத்த 6 மாதம் 5 மாதமும் யா அல்லாஹ் இந்த ரமலானிலே நான் செய்த அமல்களை அங்கீகரித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார். எப்படிப்பட்ட முன்மாதிரி! ரமலானை அடைவதற்கு பிரார்த்தனை, ரமலானிலே செய்த நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு பிரார்த்தனை. நன்மைகளை கொண்டு ஒருபோதும் திருப்தி அடைந்து விடக்கூடாது, பெருமைப்பட்டு விடக்கூடாது. நான் ஒரு கியாமுலையில் மிஸ் பண்ண மாட்டேன் என்று யாரிடமும் நாங்கள் சொல்லி காட்டக்கூடாது. நான் எந்த ஒரு நோன்பையும் தவறாமல் பிடிப்பேன் என்று யாரிடமும் பெருமை அடித்து விடக்கூடாது. அமல்களை கொண்டு திருப்தி அடையக்கூடாது. போதாது போதாது என்ற எண்ணம் தான் அமல்களுடைய விஷயத்தில் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அமல்களில் நாங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். அபுல் முத்தவக்கில் அந்நாஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ரமதானிலே நோன்பு நோற்று விட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு, வாருங்கள் நம்முடைய நோன்பை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்வார். வாருங்கள் நம்முடைய நோன்பை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, நோன்பை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லி பள்ளி வாயிலில் அமர்ந்திருந்து இன்னும் அதிகமான அமல்களை செய்ய துடிப்பார்கள். அந்த நோன்பை சுத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு பற்றி பேசக்கூடிய பிரதானமான குர்ஆன் வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். சூரத்துல் பக்கராவினுடைய 183வது வசனத்திலிருந்து 187வது வசனம் வரைக்கும் ரமலானை பற்றியும் அதனுடைய விடயங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசிக்கொண்டு வருவார். அந்த தொடரிலே 3 முக்கியமான இலக்குகளை அல்லாஹ் தஆலாவே வரையறுத்து சொல்லியிருக்கிறார். இந்த நோன்பினுடைய 3 இலக்குகளை அல்லாஹ்வே வரையறுத்து சொல்லியிருக்கிறார். அது என்ன 3 இலக்குகள்? முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நோன்பு பிடியுங்கள் லஅல்லக்கும் தத்தகும், தக்வாவை அடைந்து கொள்வதற்காக. இது முதலாவது இலக்கு, தக்வா. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அல் குர்ஆனை நாங்கள் இந்த ரமதானில் இறக்கி வைத்திருக்கிறோம், எனவே நீங்கள் அதற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். லஅல்லக்கும் தஷ்குரூன், லஅல்லக்கும் தத்தகுன், லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய சட்டத்திட்டங்கள் மற்ற விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு வந்து லஅல்லக்கும் தர்ஷுதூன், நீங்கள் நேர்வழி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று முடிக்கிறது. இந்த 4 வசனங்களுக்குள் 3 லஅல்லக்கும் இருக்கிறது. லஅல்லக்கும் 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 என்று 3 தடவைகள் இருக்கு. முதலாவது லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா. இரண்டாவது லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி. மூன்றாவது லஅல்லக்கும் தர்ஷுதூன், நேர்வழி. இந்த ரமலானில் இந்த 3ஐயும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும். நேர்வழியை அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்டு நாங்கள் நேர்வழி பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றியுள்ளவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நோன்பு, இந்த குர்ஆன், இந்த ரமலானுடைய இரவுகள் அனைத்தும் எங்களுக்கு தருகின்ற மிக பெரும் படிப்பினைகளாக இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முதலாவது இலக்கு தக்வா மிக முக்கியமான ஒரு இலக்கு. தக்வாவின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் நேசிப்பது தக்வா உள்ளவர்களைத்தான். குர்ஆன் வழிகாட்டுவது தக்வா உள்ளவர்களுக்குத்தான். சுவனம் படைக்கப்பட்டது வைத்தத்தில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்குத்தான். அப்படி என்றால் தக்வா என்றால் என்ன? பொதுவாக இன்று சமூகத்திலே அதனை இறை அச்சம் என்று மொழிபெயர்த்து விடுவதால் அதனுடைய தாற்பயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அது பிழையான மொழிபெயர்ப்பு. தக்குவாவை இறையச்சம் என்று மொழிபெயர்க்க கூடாது. அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் கிடையாது. தக்குவா என்றால் அரபு மொழியிலே இத்தகா, தவிர்ந்து கொண்டான், அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு தான் தக்குவா. அந்த உணர்வு யாருக்குள் வந்து விடுகிறதோ அவனுக்கு சிசிடிவி தேவையில்லை, அவனுக்கு இன்னொரு கண்காணிப்பாளர் தேவையில்லை,
அவனை மானிட்டர் பண்ணுவதற்கு 4 பேர் தேவையில்லை. அவன் ரகசியமாகவும் பாவம் செய்ய மாட்டான், பரகசியத்திலும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? உள்ளத்திலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வு அந்த பாவத்தை விட்டும் அவனை தடுக்கும், தவிர்க்கும். இந்த உணர்வு தான் தக்வா. ஏன் அல்லாஹ் தொழுகையோடு தக்வாவை சம்பந்தப்படுத்தாமல், ஜகாத்தோடு சம்பந்தப்படுத்தாமல், ஹஜ்ஜோடு சம்பந்தப்படுத்தாமல் நோன்போடு தக்வாவை சம்பந்தப்படுத்தி இருக்கிறான்? டிரெக்டாக குர்ஆனிலே நோன்பு நோற்றால் தக்வா கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறான். ஏன் தெரியுமா? ஒரு ஆள் நோன்பாளியா இல்லையா என்பதை அவரை தவிர வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான நோன்பாளியா இல்லையா என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குற பார்வைக்கு அவர் நோன்பாளியாக இருக்கலாம், உண்மையாக ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். தக்வாவினுடைய உண்மையான அடையாளம் நோன்பு. ஹலாலான சாப்பாடு, ஹலாலான மனைவி, ஹலாலான குடிபானம் அத்தனையும் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிட்டான், எனவே சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே நான் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று தவிர்த்து கொள்கிறோமே, அந்த உணர்வு தான் தக்குவா. எனவே தான் நோன்புக்கும் தக்குவாவுக்கும் அப்படி ஒரு முடிச்சு இருக்கிறது. ஏன் அல்லாஹ் குர்ஆனை ரமலானில் இறக்க வேண்டும்? தக்குவா உள்ளவர்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டும். அப்ப தக்குவாதாரிகளை உருவாக்குவதற்கு நோன்பு, உருவாக்கப்பட்ட தக்குவாதாரிகளுக்கு வழிகாட்டுவதற்கு குர்ஆன். இதுதான் இந்த தக்குவாவுக்கும் குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் இடையிலான அந்த ஆத்மார்த்தமான உறவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தக்குவா என்பது அல்லாஹ் ஏவியற்றை செய்வதும் தடுத்தவற்றை தடுத்துக் கொள்கின்ற உள்ள நிலை. எனவே தான் அல்லாஹ் தஆலா தக்குவாவை பல இடங்களில் பல விஷயங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுகின்றான். மறுமையை பற்றி பேசுகின்ற போது இத்தகுல்லா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அறிவை பற்றி பேசுகின்ற போது வத்தகுல்லா, முதலில் அல்லாஹ் மீதான அல்லாஹ்வை சரியான முறையிலே தக்குவா கொள்வது, அதற்கு பிறகுதான் உங்களுக்கான அந்த அறிவு. வத்தகுல்லா வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். அதே போன்றுதான் ஹலால் ஹராமை பற்றி பேசுகின்ற போது, பொறுமையை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் தஆலா தக்குவாவோடு இணைத்து பேசி இருப்பதை நாங்கள் பார்த்தோம். தக்குவா வந்துட்டால் அதன் விளைவு என்ன? சூரத்து தலாக்கை எடுத்து ஓதி பாருங்கள். அல்லாஹ் தஆலா தக்குவாவை அழகாக சூரத்து தலாக்கிலே சொல்கிறான். தக்குவா யாருடைய உள்ளத்தில் சரியா வந்து விடுகிறதோ அவர்களுக்கு 3 கிஃப்ட் கிடைக்கும். 3 கிஃப்ட் கிடைக்கும். இந்த 3 கிஃப்ட் எனக்கு இருக்கான்னு இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லையா, தக்குவாவை அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் 3 கிஃப்ட் கொடுப்போம். யாருக்கு? தக்குவாதாரிகளுக்கு. முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உமையத்தகில்லா, யார் அல்லாஹ்வை தக்குவா செய்கிறாரோ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவருக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை, கவலைகளை, கஷ்டங்களை, வாழ்க்கையின் சந்தடிகளை விட்டும் அவரை நாங்கள் தூய்மைப்படுத்தி பாதுகாத்து கொடுப்போம். உள்ளத்தில் நிம்மதி இருக்கும். இது தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதலாவது கிஃப்ட். யஜ்அல் லஹு மஹ்ரஜா. இரண்டாவது, யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர்களுக்கு நிலையா புறங்களிலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து கொடுப்போம். நாம் நினைச்சிருக்க மாட்டோம் இது கிடைக்கும், ஆனால் கிடைக்கும். மூன்றாவது, அவருடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் மன்னித்து விடுவோம். இது தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் கொடுக்குற 3 கிஃப்ட். இதில் முதல் 2ஐயும் பரிசோதித்து பார்க்கலாம், சுய பரிசோதனை செய்து பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகளை அல்லாஹ் இலகுவாக தீர்த்து வைக்கிறானா, அதற்கான வழிவகைகளை எனக்கு தருகிறானா, நான் தக்குவாதாரியாக இருக்கிறேன். நான் நினையா புறங்களிலிருந்து எனக்கு சந்தோஷத்தையும் இன்பங்களையும் ரிசுக்கையும் கொண்டு வந்து சேர்க்கிறானா, நான் தக்குவாதாரியாக இருக்கிறேன். இது 2லையும் குறைபாடு இருக்கிறதா? எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை, நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, மனதுக்குள் கஷ்டமான நிலை, அல்லாஹ்வுடைய ரிசுக்கிலே பரக்கத்தில்லாத ஒரு நிலை, எவ்வளவு உழைத்தாலும் காணாது என்ற மனோநிலை, உள்ளத்திலே திருப்தி இல்லாத நிலை இருக்கிறதா? தக்குவாவிலே குறைபாடு இருக்கிறது. இந்த தக்குவாவை உருவாக்குவதற்குத்தான் நோன்பை தவிர வெறுமனை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக கியாமுல் லைலை தொழுதோம், தராவியை தொழுதோம், வித்ரை தொழுதோம், தஹஜ்ஜுத் எழுப்பினோம், சஹர் செய்தோம், இஃப்தார் செய்தோம் என்று நோன்பை கொண்டாடுவதற்கு இந்த நோன்பு வரவில்லை. இந்த உள மாற்றத்தை அது ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலான் எங்கள் எல்லோரையும் அடைய காத்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் நமக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இலக்குகளில் பிரதானமானது பண்பாட்டு எழுச்சி, பண்பாட்டில் மாற்றம் தர வேண்டும். நோன்பு பிடிப்பவன் தூசணம் பேசக்கூடாது, நோன்பு பிடிப்பவன் அசிங்கமான வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடாது, நோன்பு பேசுபவன் மோசமான கதைகளை பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார், யார்
மோசமான பேச்சையும் பொய்யான செயற்பாடுகளையும் விட்டுவிடவில்லையோ அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பார்வை, எங்களுடைய செவி, எங்களுடைய கால்கள், எங்களுடைய கைகள் அத்தனையும் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பாளிகள் 3 பேர். ஒரு சாரார் வயிற்றினால் மாத்திரம் நோன்பு பிடிப்பவர்கள். அவர்களுடைய நோன்பை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அவர்கள் வெறுமனே பசித்திருந்த தாகித்திருந்த பொழுதை கழித்தவர்கள். இரண்டாவது சாரார் உடலாலும் வயிறாலும் ஏனைய உடல் உறுப்புகளாலும் நோன்பு நோற்றவர்கள். கைகால்களால் யாருக்கும் அநியாயம் செய்யாது, மோசமான பார்வைகளை பார்க்காது, அடுத்த மனிதர்களுக்கு தொந்தரவு செய்யாது, தன்னுடைய ரமதானை கழித்து தானும் பசியை உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள். இவர்கள் சாதாரண தரத்தை அடைந்து கொள்வார்கள். மூன்றாவது சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வயிற்றாலும் நோன்பு நோற்று, தன்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையாலும் நோன்பு நோற்று, தன்னுடைய உள்ளத்தாலும் நோன்பு நோற்பவர்கள். ஜிஹாதிலே ஆக கடினமான ஜிஹாத் எது? முஜாஹதத்துன் நஃப்ஸ், உள்ளத்தோடு போராடுகின்ற போராட்டம். தன்னுடைய உள்ளத்தை வெற்றி கொள்வதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி கொள்ள கஷ்டமான மிக மோசமான ஒரு விடயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3 நாங்கள் நோன்பு நோக்க தயாராக வேண்டும். உள்ளத்தால், உடலால், வைத்தால் 3 நோக்கப்படுகின்ற நோன்புதான் அல்லாஹ் அந்த ரய்யான் என்கின்ற சுவன வாயிலினூடாக தரஜாக்களை உயர்த்தி நோன்பாளிகளை வரவேற்க காத்திருக்கின்ற அந்த நோன்பாளிகள் இந்த 3 நோன்பு நோற்பவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. விரல்களால் திக்ர் செய்கின்ற விரல்களாக, நாவினால் நல்ல வார்த்தைகளை ஔராதுகளை மொழிகின்ற நாவுகளாக, கண்களால் அல்லாஹ்வுடைய படைப்புகளை கண்டு சிந்திக்கின்ற கண்களாக, காதுகளால் நல்ல குர்ஆனுடைய வசனங்களை, உபன்யாசங்களை, மார்க்க விளக்கங்களை கேட்கின்ற காதுகளாக ஆக்கிக் கொள்கின்ற உறுப்புகளாக மாற்றிக்கொள்கின்ற போதுதான் இந்த ரமலான் உயிர்ப்பு பெறுகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸௌமு நிஸ்பு ஸபர், பொறுமையினுடைய அரைவாசி என்ற நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார்கள். பொறுமையை நாங்கள் இந்த ரமலானிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய அடுத்த இலக்கு வறுமை ஒழிப்பு. ஏழை செல்வந்தர் பாகுபாட்டை நீக்கி வறுமையை இல்லாதொழிக்கின்ற ஒரு பாபெரும் திட்டத்தை ரமலான் அறிமுகப்படுத்துகின்றது. அதற்காகத்தான் சதகா, ஜகாத், ஜகாத்துல் ஃபித்ர், தான தர்மங்கள் என்று இஃப்தார் எல்லா வாயில்களும் திறந்திருக்கிறது. அதிகமான சதகாக்களை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்கின்ற மாதமாக இந்த ரமலான் இருந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானிலே 2 வகையான அமல்கள் இருக்கின்றன. ஒன்று, அதனை செய்தால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதை நாங்கள் அதிகமானவர்கள் செய்கிறோம். இரவு தொழுகையில் ஈடுபடுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், இஃப்தாரை செய்கிறோம், சஹரை செய்கிறோம், நோன்பு நோக்குகின்றோம், ஐவேளை தொழுகை, குர்ஆன் ஓதுகிறோம். செய்தால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எனது அடியான் இந்த ஃபர்லான கடமைகளுக்கு மேலதிகமாக சுன்னத்தான அமல்களையும் செய்து என்னை நெருங்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த வகையில் நாங்கள் நெருங்க முடியும். ஆனால் இந்த ரமலானில் சில மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதையும் செய்து கொண்டு அல்லாஹ்வை தன்னை நோக்கி நெருங்கி வரச் செய்கின்றவர்களாக இருக்கின்றார். 2 அமல்கள். சில அமல் இருக்கிறது, அதனை செய்தால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கி போகிறோம். இன்னும் சில அமல் இருக்கிறது, அதனை செய்தால் அல்லாஹ் நம்மை நோக்கி நெருங்கி வருகின்றான். அதில் பிரதானமான அமல் தான் ஏழைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுக்கு விருப்பமானவர், மனிதர்களிலே சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் மனிதர்களிலே பயனுள்ள மனிதர் தான் என்று சொன்னார். பூமியிலே இருப்பவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், வானத்தில் இருக்கிற அல்லாஹ் உங்களுக்கு அன்பு காட்டுவான் என்று சொன்னார்கள். ஒரு அடியானுக்கு நீங்கள் உதவும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானிலே நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவது போலவே அல்லாஹ்வும் எங்களை நெருங்கி வர வேண்டும். ஹதீஸுல் குதுஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு சான் அளவு நடந்து வந்தான், நான் அவனை நோக்கி ஒரு முழம் அளவு நகர்ந்து செல்வேன். அவன் நடந்து வந்தான், நான் ஓடிச் செல்வேன். எனவே அல்லாஹ்வை எங்களை நோக்கி நெருங்கி வர வைக்கின்ற அமல்கள் தான் இந்த தான தர்மங்கள், சதக்காக்கள்,
அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக சிலருக்கு அல்லாஹ்வை நோக்கி நெருங்கி செல்கின்ற அமல்களை முழுமையாக செய்வதற்கு சிரமம் இருக்கலாம். இரவு நேரத்திலே வியாபார நிலையங்களை முழுமையாக மூடிவிட்டு தொழிலை விட்டுவிட்டு பள்ளிவாயிலுக்கு வருவதில் சில சிரமங்கள் இருந்தால் முடியுமான வரைக்கும் தனிப்பட்ட முறையிலாவது அந்த சுன்னத்தான அமல்களில் ஈடுபாடு காட்டிக்கொண்டு பொருளாதார ரீதியாக நான் எப்படி அல்லாஹ் என்னை நெருங்கி வரச் செய்யலாம் என்பதை பற்றி அவர் சிந்திக்கலாம். ஒருவருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரிந்த முறையில் திக்கி திக்கியாது ஓதினால் அவருக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்கும். அதே நேரம் அவர் அல்லாஹ்வை தன்னை நெருங்கி வரச் செய்கின்ற ஒரு தான தர்மத்தில் ஈடுபட்டு விட முடியும். எனவே இப்படி நாங்கள் அல்லாஹ்வை எங்களை நோக்கி நெருங்கி வரச் செய்கின்ற அமல்களில் அதிகம் கரிசனை செலுத்துவதனூடாக நாங்கள் அதிகம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரே நாளிலே ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு ஒரு தர்மமும் செய்து ஒரு நோயாளியையும் தரிசித்து நோன்பாளியாகவும் இருக்கிறாரோ அவர் சுவனவாதி என்று சொன்னார். ரமதானிலே இந்த வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும். நோன்பாளியாக இருந்து கொண்டு நோயாளியை தரிசித்து ஜனாசாக்களில் கலந்து கொண்டு சதக்காக்களையும் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா இருந்தால் சுவர்க்கத்தை நாங்கள் வாஜிபாக்கிக் கொள்ள முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான சதக்காக்களை திட்டமிட்டுக் கொள்வோம். ஜகாத் கொடுக்க கடமை உள்ளவர்கள் முறையாக கணக்கிட்டு இந்த முறை சரியாக கொடுக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவோம். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் இந்த ரமதானை சரியான முறையில் திட்டமிட்டு அமல்களில் ஈடுபட்டு ரய்யான் என்ற சூனவாயிலினூடாக சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல்-ஸாலிமீன் வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் வஇய்யாய வபித்தக்வல்லாஹ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய பிரதான இலக்குகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். ஆன்மீக ரீதியான நன்மைகளை மறுமைக்கான தேடல்களை தருவது மாத்திரமல்ல இந்த நோன்பினுடைய இலக்கு, லௌகீக ரீதியான பயன்களையும் இந்த ரமதான் எங்களுக்கு தருகிறது. அதில் ஒன்றுதான் எளிமையான சிக்கனமான வாழ்க்கையை இந்த ரமதான் கற்றுத்தருகிறது. ஒரு வேளை சோறு போதும் ஒரு வேளை உணவு போதும் நீ உயிர் வாழ்வதற்கு என்ற அழகான ஒரு வாழ்க்கையை இந்த ரமதான் கற்றுத்தருகிறது. 1-2 பேரிச்சம்பழங்களும் தண்ணீரும் இருந்தால் நீண்ட நேர பசியை தீர்த்து கொள்ள முடியும் என்று இந்த ரமதான் கற்றுத்தருகிறது. ஆடம்பர உணவுகளுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை என்பதை இந்த ரமதான் கற்றுத்தருகிறது. பசி என்றால் என்ன, தாகம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்கின்ற பாக்கியத்தை தருகிறது. வீதிகளில் ஆங்காங்கே பசியோடு பசிக்கிறது என்று கேட்டு நிற்கின்ற யாசகர்களுடைய உணர்வை ஒரு நோன்பாளியால் கச்சிதமாக புரிந்து கொள்ள முடியும். அவன் என்ன உணர்வோடு என்னிடம் கேட்கிறான் என்பதை உண்மையாக அறிந்து கொள்வதற்கு நோன்பு எங்களுக்கு உதவி செய்கிற சோதர்களே. எனவே அப்படி சிக்கன வாழ்க்கையை இது எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல வீடுகளிலே நோன்பு வந்துவிட்டால் செலவு அதிகம். நோன்பு வந்துவிட்டால் வளமையை விட செலவை அதிகமாக்கிக் கொள்கின்ற வீடுகள் இருக்கின்றது. எங்களுடைய நடைமுறை நோன்பு சிக்கனமாக இருக்க வேண்டும். மிக எளிமையான உணவுகளை தயாரித்து, ஆரோக்கியமான உணவுகளை தயாரித்து, குறைந்த அளவில் சாப்பிட்டு உள்ளத்தையும் உடலையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற பயிற்சியை இந்த ரமதானின் மூலம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது இஃப்தார் என்று சொல்லிவிட்டு ஏராளமான உணவுகளை படைத்து மிகவும் ஆடம்பரமான சில நிகழ்வுகள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த வருடம் சில குடும்ப இஃப்தார்கள் நடைபெற்றன. அதனை புகைப்படம் எடுத்து வீடியோக்கள் எடுத்து டிக்டாக்கிலே, ஃபேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே ஸ்டேட்டஸ்களாக வைப்பது என்ற ஒரு பெருமை. ஒரு அமலை எப்போது நாங்கள் பெருமைக்காக செய்கிறோமோ அந்த அமலினால் எந்த நன்மையும் அல்லாஹ் எங்களுக்கு தரப்போவது. குறிப்பாக இந்த பெண்களுக்கு மத்தியிலே இந்த விடயம் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குடும்ப இஃப்தாருடைய வீடியோவை பார்க்கின்ற போது உண்மையில் மிக கவலையாக இருந்தது. அலங்கார விளக்குகள் பொருத்தப்பட்டு ஒரு 20-30 வகையான உணவு வகைகள் படைக்கப்பட்டு அதனை வீடியோ எடுத்து புகைப்படம் எடுத்து அதனை ரீல்ஸ் ஆக்கி போட்டு பெருமை அடித்து என்ன அமலினால் எதனை சாதிக்க போகிறோம் சோதரர்களே? இந்த இஃப்தாரில் என்ன பிரயோஜனம் இருக்க போகிறோம்?
எதற்காக இந்த ஆடம்பரம், இந்த பகட்டு? எத்தனையோ பேர் சகர் வேளை சாப்பிடுவதற்கு உணவில்லாத நிலையிலே, இஃப்தாரை துறந்து கொள்வதற்கு யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இப்படி ஆடம்பர இஃப்தார்களை நடத்துவதனூடாக அந்த ரமதான் நன்மையை கொண்டு வந்து சேர்க்காது, சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு கட்டாயம் சொல்லுங்கள், இஃப்தார் என்பது ஆடம்பரமான ஒன்றல்ல, அது ஒரு இபாதத். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி எளிமையாக செய்வதில் தான் பரக்கத் இருக்கிறது. பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், சமூக நிறுவனங்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு இஃப்தாரை ஏற்பாடு செய்தால் அல்லாஹ்வுக்காக அதனை எளிமையான முறையில் ஏற்பாடு செய்து அதிகமானவர்களை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன்? ஒரு இஃப்தார் ஒரு நோன்பாளியின் நன்மையை அப்படியே கொள்ளையடித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த நோன்பாளியினுடைய நோன்பில் எந்த குறைவும் ஏற்படாது. அதை விடுத்து மிக ஆடம்பரமான இஃப்தார்களை நாங்கள் செய்வதால் என்ன நன்மை விளைந்து விடப் போகிறது? இதனையெல்லாம் இன்று ஒரு வியாபாரமாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த கலாச்சாரத்தை எங்களுக்குள் வந்து புகுத்தி இருக்கிறார்கள். ரமலானின் பேரால் அனாச்சாரங்களை கொண்டு வந்து இபாதத்துக்குள்ளுக்குள்ளும் தங்களுடைய இந்த கலாச்சார சீர்கேடுகளை கொண்டு வந்து இபாதத்தினுடைய அடித்தளத்தை ஆட்டங்காண செய்கின்ற நிகழ்வுகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். குடும்ப இஃப்தார்கள் செய்யப்பட வேண்டும், அது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும். ஆனால் அது ஆடம்பர இஃப்தாராக இருந்தால் அதில் கலந்து கொள்ளாதீர்கள், அது ஹராம். அடுத்த மனிதர்கள் பசியோடு இருக்கின்ற போது வீண் விரயமும் ஆடம்பரமும் கலந்து விட்டால் அந்த நோன்பை நீ ஹராமான முறையில் திறப்பதற்கு எந்த வழியிலும் நீங்கள் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். வீண் விரயம் இஸ்லாத்தில் ஹராம் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் என்பது ஒரு இபாதத். அதனோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இபாதத். அதனை பேருக்காக, பெருமைக்காக, புகழுக்காக செய்ய நினைத்தால் அது எந்த விதமான நன்மையும் எங்களை வந்து சேராது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் ஒரு வருட வாழ்வுக்கான ஒரு மாத பயிற்சி. எப்படி ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர், ஒரு இராணுவ படை வீரன் பல வருடங்கள் தான் களத்திலே நின்று பணிபுரிவதற்கு ஒரு சில மாதங்கள் கடுமையான பயிற்சிக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வான். அதுபோலதான் ஒரு வருடத்தை அல்லாஹ்வுடைய ஆன்மீக பாசறையில் கழிப்பதற்கு ஒரு மாத காலம் ஒதுக்கி, நேரம் ஒதுக்கி இந்த உள்ளத்தை பரிபக்குவப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ரமலான் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். சரியான முறையில் நோன்பு நோற்றால் நோயாளிகள் அதிகரிக்க மாட்டார்கள், ஆரோக்கியவாளிகள் தான் அதிகரிப்பார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய சமுதாயத்திலே நோன்பு வந்தால் அதிகமானவர்களுக்கு நோய் பிரச்சனை. அதற்கு காரணம் நம்முடைய உணவு பழக்கம். பொருத்தமில்லாத உணவுகளை இஃப்தாரின் போது சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற விளைவுகள் சமூகத்திலே பல ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது. பள்ளி வாயில்களில் தயாரிக்கப்படுகின்ற அந்த கஞ்சிகள் ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஆனால் நாங்கள் பொரித்த உணவுகளை அதிகமாக இஃப்தாரின் போது சாப்பிடுகின்ற போது அது உடலுக்கு அஜீரணத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒரு அளவோடு அதனை நாங்கள் மட்டுப்படுத்தி உண்பது மிக முக்கியமானது. அதே போன்று உள்ள அமைதியை இந்த ரமலான் எங்களுக்குள் தர வேண்டும். ஆசைகளை அடக்குகின்ற பயிற்சி. ஆசைகளை அடக்க தெரிந்தால், அவன் உள்ளத்தை வெற்றி கொண்டால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுகிறான். இழப்புகளை தாங்கும் மனோநிலை இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பின் காரணமாக உள்ளங்கள் அமைதி பெறும். இரவு நேரத்திலே, அமைதியான வேளையிலே, தஹஜ்ஜுடைய வேளையிலே சத்தம் போட்டு குர்ஆனை ஓதி தொழுது பாருங்கள். அதில் இருக்கின்ற லயிப்பு, அதில் இருக்கின்ற அந்த உணர்வு வேற எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காது. உண்மையான அந்த சந்தோஷத்தை அந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான். டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்துக்கு இயங்குகின்ற பண்பு, நேரத்துக்கு எழும்புகின்ற பண்பு, அதிகாலையில் எழும்புகின்ற பண்பை இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இப்படி தலைமைத்துவ பண்பாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் இந்த ரமலான் எங்களை புடம்போடுகின்ற ஒரு விடயமாகவே வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை கேட்டார். குர்ஆனோடு அவர்கள் மிக நெருக்கமான தொடர்பை ரமலானில் ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் முழுமையாக குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ், நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன், உனது அடிமை பெண்ணின் மகன். எனது கடிவாளம் உன் கரத்திலே தான் இருக்கிறது. நீ விதித்தது என்னிலே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பேரை கொண்டும் நான் உன்னை அழைக்கிறேன். நீ உனது வேதத்தில் இறக்கி வைத்ததாக இருக்கலாம்,
உனது அடியான் ஒருவருக்கு கற்றுக் கொடுத்ததாக இருக்கலாம், உனது மறைவான அறிவில் மறைத்து வைத்ததாக இருக்கலாம். யா அல்லாஹ், அல் குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்கி விடுவாயாக, என் இதயத்தின் ஒளியாக ஆக்கி விடுவாயாக, எனது கடந்த கால கவலைகளுக்கான மருந்தாக இந்த குர்ஆனை ஆக்கி விடுவாயாக என்று வரக்கூடிய ஒரு நீண்ட துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்களும் அந்த துவாவை கேட்க வேண்டும். இந்த குர்ஆன் என் உள்ளத்தின் வசந்தமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ், என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். இந்த குர்ஆனுக்கு முரணான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் நீ தந்து விடாதே யா அல்லாஹ் என்று இந்த ரமதானிலே அதிகம் நாங்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லோரையும் வரவேற்க காத்திருக்கின்ற இந்த ரமலான் நாளையோ நாளை மறுதினமோ எங்களுக்குள் வந்து சேர இருக்கிறது. எனவே கூடுதலான நேரங்களை ரமலானுக்காக அமல்களிலே நாங்கள் செலவழிப்பதற்கு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே எமது அல்மனார் பள்ளி வாயிலிலும் கூட இன்ஷா அல்லாஹ் பிறை தென்பட்டால் இன்று இரவிலிருந்து கியாமுல் லைல் வணக்கங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. இஷா தொழுகை 8:45 மணிக்கு ஆரம்பமாகி 9 மணிக்கு இரவு தொழுகை ஆரம்பமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஒரு 15-20 நிமிடங்களுக்குள்ளால் ஒரு குர்ஆன் வசனத்தை மையப்படுத்தி ஆன்மீக தலைப்புகளினூடாக ஆன்மீக மேம்பாட்டுக்காக சில உரைகள் நிகழ்த்தப்பட இருக்கின்றன கண்ணியமிக்க உலமாக்களை கொண்டு. எனவே அதிலும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அது தவிர இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், மார்க்கத்தை படிக்கின்ற ஒரு மாதம், அதற்கு நாங்கள் எல்லோரும் நேரம் ஒதுக்க தயாராக வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு மாதத்தில் தான் இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. லுகருடைய தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் இந்த எங்களுடைய பள்ளி வாயிலை ஹயாத்தாக்குவதற்காக சீரத்துர் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒவ்வொரு தலைப்பு ரீதியாக சீராவை அணுகக்கூடிய வகையிலே தொடர் பயான் நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திலே ஒரு அரை மணித்தியாலம் ஒரு 40 நிமிடம் வியாபார விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து மார்க்கத்தை படிப்பதற்கு இந்த ரமலானிலே நாங்கள் செய்கிற ஒரு சிறிய தியாகம். அவ்வாறான விடயத்திலும் நாங்கள் ஈடுபடுவதற்கு முடியுமான சோதரர்கள் முயற்சிக்க வேண்டும். இறுதியாக கடைசி பத்திலே இன்ஷா அல்லாஹ் ரமலானை உயிர்ப்பிப்பதற்காக லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லங்களுக்குள் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இந்த பள்ளிவாயில் கடந்த வருடம் ஒரு புதிய ஒரு விடயமாக ஏத்திகாவுடைய அமலை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 25-30 சகோதரர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே முடியுமான சகோதரர்கள் அந்த ஏத்திகாவுடைய அமல்களிலும் கலந்து கொள்ள முடியும். ஏத்திகாப் தவிர்ந்த எல்லா அமல்களிலும் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்து வந்து இன்ஷா அல்லாஹ் குடும்பமாக நீங்கள் பிரயோசனம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலே அமல்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. எனவே முடியுமான வரைக்கும் இன்னும் சகோதரர்களை இன்றைக்கு தொழ போகிறோம், இன்னொருவரையும் கூட்டிக் கொண்டு போவோம், இன்றைக்கு பயானுக்கு போகிறோம், இன்னொருவரையும் கூட்டிக் கொண்டு போவோம் என்ற அந்த மனோநிலையோடு இன்ஷா அல்லாஹ் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் கட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வேண்டுகோள் ஜமியத்துல் உலமாவினால் விடுக்கப்பட்டிருக்கிறது. காத்தாங்குடி சிறுவர் இல்லத்திலே தந்தையை தாயை இழந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தாய் தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு தொழில் கல்வியை கொடுப்பதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு நிதி ரீதியான பங்களிப்புகள் அவசியப்படுகிறது. எனவே முடியுமான சகோதரர்கள் அவர்கள் ஒரு உண்டியல் சிஸ்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். எனவே அதனை வாங்கி அதனை நிரப்பி கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய தான தர்மங்களில் அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதனையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அதேபோல் எங்களுடைய அல்மனார் பள்ளிவாயிலினுடைய கட்டட திருத்த வேலைகள், நிர்மாண பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எனவே ஜும்மாவுடைய வசூல் அந்த கட்டட திருத்த வேலைகளுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. முன்பகுதியிலே பெண்களுக்கு இந்த தொழுகை விடயங்களை இலகுபடுத்துவதற்காக ஒரு மாடி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் பல நல்ல விஷயங்கள். இது ஆன்மீகத்தை ஏற்படுத்துவது, இது தனிப்பட்ட ஒருவருடைய சொத்து கிடையாது. இங்கே வியாபார விடயங்கள் நடைபெறுவது கிடையாது. மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஈடுபாடு காட்டுகின்ற விஷயங்கள் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இன்றைய பங்களிப்புகளை, இந்த சதக்காக்களை வழங்கி வைப்பதனூடாக இந்த பங்களிப்புகளை வழங்கி வைக்க முடியும். எனவே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய பொருத்தத்துக்குரிய கூட்டத்திலே ஆக்கி வைத்து ரய்யானுடைய வாயினூடாக சுவனம் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.